லாவா விராட்ன்ற புது சீரீஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த விராட்டில் V1 4G ஃபோனை பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். இதே V1ல் 5G வேரியண்ட்டும் இருக்குது. இந்த 5G வேரியண்ட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த விராட் V1 5G யூனிசாக் T8200 அப்படின்ற ப்ராசஸரில் ஆப்ரேட் ஆகுது. இந்த யூனிசாக் அப்படின்றது சைனீஸ் கம்பெனி. ப்ராசஸரில் வந்து இவங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்க. ஒரு பேசிக் மாடல் ஃபோன்ஸில் இருந்து ப்ராசஸரில் ரொம்ப வருஷமாக இருக்காங்க. ஆனால் இவங்களோட ப்ராசஸர் வந்து ஸ்னாப்ட்ராகன் மீடியாடெக்கோடு ஒப்பிடும்போது அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. கம்மியானவங்க தான் வந்து மார்க்கெட் ஷேர் வந்து இதில் ஒரு 10% அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இப்போது லோ எண்ட் ஃபோன்ஸ்லேயும் மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸ்லேயும் இந்த யூனிசாக் வந்து நிறைய ப்ராசஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் இந்த T8200 அப்படின்ற ப்ராசஸர் வந்து ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸர் தான். இந்த ஃபோனில் 6.75 அங்குல HD+ LCD ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. 120 Hz வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. கேமராவில் முக்கிய கேமரா 13 மெகா பிக்சல் இருக்குது. செல்ஃபிக்கு 5 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் பேட்ரி பெரிய சைஸ் பேட்டரியை கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி இருக்குது. ஆனால் சார்ஜிங் ஸ்பீட் 10 வாட் தான். இந்த ஃபோன் ஆண்ட்ராய்டு 16ல் ஆப்ரேட் ஆகுது. இது வந்து கோ கிடையாது, ஃபுல் மாடலே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த லாவாவோட ஃபோன்ஸில் பொதுவாக வந்து விளம்பரங்கள், குப்பை ஆப்கள்லாம், அதாவது ஆட்ஸ் அண்ட் ப்ளோட்வேர் இருக்காது. இந்த ஃபோன்லேயும் இந்த மாதிரி ஆட்ஸ் ப்ளோட்வேர் இல்லை சொல்லி லாவா சொல்கிறாங்க. பட் இப்போ என்ன பிரச்சனைனா, சில ஃபோன்ஸ் எல்லாம் வந்து லான்ச் பண்ணும்போது ஆட்ஸ் இல்லாமல் வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை 1 year கழிச்சு அப்போல்லாம் வந்து ஆட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நத்திங்லேயே இந்த மாதிரிலாம் நடக்குது. எல்லா பிராண்ட்லேயுமே வந்து முன்னாடி குப்பை சாஃப்ட்வேர்லாம் இல்லாமல் கொடுத்துட்டு இருந்த மோட்டரோவில் கூட இப்போ இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு லாவாவில் வந்து ஆட்ஸ் அண்ட் ப்ளோட்வேர் இல்லை. இந்த ஃபோனில் IP64 ரேட்டிங் இருக்குது. இதில் ஒரே ஒரு வேரியண்ட் தான் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வருது. இதனோட இப்போதைய விலை 13,000 ரூபா. இப்போதைய விலைன்னு சொல்கிறதுக்கு காரணம், விலைலாம் வந்து மாதம் இல்லை, வாரமே வந்து ஏறின்னு இருக்குது இந்த ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பிரச்சனையால். இதுக்கு நடுவில் ப்ராசஸர்காரங்களும் வந்து நாங்களும் விலை ஏற்ற போகிறோன்னு அறிவிச்சிருக்காங்க. அதனால் இந்த ஃபோன் லான்ச் ஆனப்போ இப்போ இருக்கிற விலை வந்து 13,000 ரூபா. நீங்கள் ஒரு 5G ஃபோன் வாங்கணும், ஒரு பேசிக்கான பர்பஸ்க்கு தான், ஒரு வாட்ஸ்அப், யூடியூப் மாதிரி பயன்படுத்துவீங்க, இல்லை வந்து ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்லாம் பயன்படுத்துகிறீங்க, ஜியோ ஹாட்ஸ்டார், அமேசான் ப்ரைம், இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு பயன்படுத்துகிறீங்க. உங்களுக்கு 5G ஸ்பீட் நல்லா இருக்கணும், டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பார்ப்பீங்க. அப்போ கூட இல்லை ஓரளவுக்கு தான் டவுன்லோட் பண்ண முடியும், ஏன்னா ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது. இல்லைனா நீங்கள் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் பண்ணணும். எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் போட்டிங்கன்னா ப்ரைமில் வந்து டவுன்லோட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பட் மற்ற ஆப்லலாம் எக்ஸ்டர்னலில் டவுன்லோட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, இல்லை வாட்ஸ்அப், யூடியூப் பயன்படுத்துகிறது, இது மாதிரி பேசிக்கான பர்பஸ்க்கு, அடிப்படை தேவைகளுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறவங்க, அப்புறம் ஸ்டாண்ட்பை ஃபோனாக வச்சுக்க விரும்புகிறவங்க, இந்த ட்ராவலிங்கில் இருக்கிற ப்ரொஃபஷன், அதாவது ஜூனியர் லெவலில் இருக்கிற மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அப்புறம் இந்த கிக் ஒர்க்கர்னு சொல்கிற இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இது மாதிரிலாம் ஓட்டுறவங்களுக்கு வந்து ஒரு குறைஞ்ச விலையில் அதே டைமில் வந்து பிராண்டடாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி புது ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். உங்களோட பழைய ஃபோன் பேட்டரி மாற்றினாலோ டிஸ்பிளே மாற்றினாலோ பயன்படுத்திக்க முடியும் அப்படின்ற கண்டிஷன் இருந்தால் இப்போதைக்கு புது ஃபோன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா விலையெல்லாம் வந்து இந்த இப்போ சொல்லியிருக்கிற மாடலே வந்து முன்னாடிலாம் ஒரு 10,000 ரூபா ரேஞ்சில் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ 13,000 ரூபாய் ஆகிருக்கு. அதனால் வேல்யூ ஃபார் மணின்னு வந்து இப்போது சொல்லவே முடியாது. புதுசாக 5G ஃபோன் வாங்கணும், ஏற்கனவே இருக்கிற ஃபோன் பயன்படுத்தவே முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு அப்படின்றவங்க இந்த லாவாவோட ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். லாவா V1 5G. நான் பாசரவணன், இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ். ஆசைக்கு அறிந்து கொள்வோம், தேவைக்கு வாங்குவோம்.